ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே சாக்கோ லவா கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் அளவுக்கு சாக்லேட் எடுத்துக்கோங்க. நான் வந்து 50 கிராம் டார்க் சாக்லேட், 50 கிராம் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கலாம். இது கூடயே 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் வந்து எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சில்கியாக பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்லா சில்கியாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பட்டரை சேர்த்தனா இந்த மாதிரி இருக்கும். இது இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 60லேருந்து 70 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூடயே வந்து 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். கொக்கோ பவுட்ரு சுகரும் சேர்த்து அது வந்து கிளிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சுகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கர்ட் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த இந்த பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்துடலாம். நம்ம கொக்கோ பவுடர், மைதா மாவுலாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு லிக்விடான பேட்டரை வந்து கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட என்ன கிண்ணம் இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட குட்டி குட்டி கிண்ணம்லாம் கண்டிப்பாக இருக்கும் வீட்டில். அந்த கிண்ணத்தில் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் பேப்பர் இருந்தால் சுற்றி கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் இல்லை ஆயிலோ வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதாவை போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டரை வந்து ஊற்றிட்டு அவனில் வந்து 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 9 to 10 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்கியான சாக்கோ லவா கேக் ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற கிண்ணத்தை பொறுத்து தான் வந்துட்டு சைஸை பொறுத்து தான் டைமிங் வந்து வேறுபடும். எனக்கு வந்து பேக் ஆகிறது கரெக்டாக 9 மினிட்ஸ் ஆச்சு. இதுவே பெரிய சைஸில் வந்து நீங்கள் கிண்ணம் எடுத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ்க்கு ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன்.